ப்படுவதாக உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு தருணத்தில் பார்க்குறதுக்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பெரிய ஸ்பீக்கர்லாம் கிடையாது. எனக்கு கொடுத்த ஒரு சின்ன டைட்டில் யாரும் வராதனால நான் இதை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸோ இதில் குறைகள் இருந்தால் பொறுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கொடுத்த டைட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் அவர் டெய்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் அவர் டெய்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ அக்கா கூட அழகாக சொன்னாங்க, விமன்ஹுட் இஸ் அ காலிங் அப்படின்னு. ஸோ காட் நம்ம எல்லாரையுமே ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பராக தான் இந்த உலகத்தில் வந்து வச்சுருக்காரு. மோரோவர் மனுஷன் வந்து நம்ம மேலே பொறாமப்படுற மாதிரி லைக் நம்மளை வந்து ஒரு மல்டி டாஸ்க் பர்சனாக வச்சுருக்காரு. நமக்கு கிச்சனில் நின்றுட்டு இருந்தாலும் கேஸ் தீர்ந்து போதா, இல்லை அயனுக்கு கொடுக்கணுமா, இல்லை ட்ரெஸ் அயன் பண்ணுமா, இல்லை ஏதோ வி வில் பி லைக் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ மல்டி டாஸ்காக தான் ஆண்டவர் நம்மளை வந்து சிருஷ்டிச்சிருக்காரு. அவ்வளோ பர்ஃபெக்ட் கிரியேஷன் ஆஃப் காட் வந்து நம்ம விமன்ஹுட், நம்ம வந்து ஒரு ஒய்ஃபா, இல்லை ஒரு டாட்டரா, இல்லை ஒரு மதரா, ஒரு எம்ப்ளாயரா, இப்படி மல்டி டாஸ்கையும் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து கடவுள் நம்மளை வந்து சிருஷ்டிச்சிருக்கார். அப்போது இவ்வளோ ஒரு பொட்டென்ஷியலாக நம்மளை ஆண்டவர் வந்து சிருஷ்டிச்சிருந்தாலும் இந்த பொல்லாத உலகம், அந்த ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட நாட்களில் எந்த ஒரு பாவம் இல்லாத அந்த சூழ்நிலை ஈஸியாக சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம இப்போ வாழ்கிறது வந்து இட்ஸ் உண்மையிலே ஒரு கொடுமையான காலங்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த பக்கம் விழுந்தாலும் பாவம் தான் இருக்குது இல்லையா? நம்ம பிசாசான வந்து கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான்ற மாதிரி தான் நம்மளுடைய சூழ்நிலை இருக்குது. நம்ம அப்படி இதில் வந்து பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா அவனுடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அப்போ அதுக்கு வந்து கடவுளுடைய ப்ரெசன்ஸும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? கடவுளுடைய பிரசன்னம் இல்லை கடவுளுடைய சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? சரி, 2-3 பேர் கூடி ஜபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இருக்குன்னு. வாட் இஸ் காட்ஸ் பிரசன்னம்? கடவுளுடைய பிரசன்னம்னா என்ன? அது 2-3 பேர் இருக்கிறப்ப ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்றது. பிரசன்னம்னா என்ன? நம்மளுடைய நிழல் மாதிரி. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணுறப்ப மட்டும் நம்ம கடவுள்கிட்ட இருக்கோம் ஒரு மொமெண்ட், அப்படி இல்லை. நம்மளுடைய என்டையர் டே ஆஃப் த லைஃப்பில் நம்மளுடைய என்டையர் டேலையும் நம்மளை ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து ஒரு காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம இட்ஸ் இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த அவேர்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் காட் பீயிங் வித் அஸ். இட்ஸ் அவேர்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியாலிட்டி. அவேர்னஸ்னால் என்னது? நம்ம அதை பற்றி ஒரு உணர்வோடு இருக்கிறது. பின்ன எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம உணர முடியும். அது ரியல் லைஃப்லையும் தட் காட் இஸ் வித் அஸ், நம்மளோட கூட தேவன் இருக்கிறார் அப்படின்றது தான் காடோட ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் லைக் நாட் அ ஃபிசிக்கலாக, அக்கா சொன்ன மாதிரி நிழல் மாதிரி. நிழல் நம்ம அது ஒரு ஃபிசிக்கலாக இருக்கா, பட் இட் இஸ் வித் அஸ், நம்மளோட அது ட்ராவல் பண்ணும். அந்த மாதிரி தான் கடவுளுடைய பிரசன்னம் அப்படின்றது. நம்ம வேதத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு பார்த்தா ஒரு 3 விதத்தில் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஒன்று வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காட் இஸ் ஆம்னி பிரசன்ஸ், தேவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு. நம்ம சங்கீதம் 139 கூட அதை அழகாக பார்க்கலாம். சங்கீதம் 139 7-10 வரை. ஸோ தாவீது வந்து அழகாக சொல்கிறார் இல்லையா, நம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறார். நான் எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீங்க, நான் வந்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள் போய் தங்கினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம வந்து எங்கேயுமே கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகி போகவே முடியாது. ஒருவேளை நம்ம உணராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எப்பயும் எப்படி இருக்காரு? நம்ம கூடவே தான் இருக்கார். திஸ் இஸ் ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் வந்து எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அடுத்து சில சூழ்நிலையில் நம்ம வந்து கடவுளுடைய மேனிஃபெஸ்ட் ப்ரெசன்ஸை பார்க்க முடியும். மேனிஃபெஸ்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னா சில சூழ்நிலைகளில் தேவன் தம்மை வந்து வெளிப்படுத்துவார். ஃபார் எக்ஸாம்பிள், மோசேக்கு வந்து ஆண்டு வந்து முட்செடியில் வந்து தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி
நமக்கு தமஸ்குக்கு போகிற வழியில் பவுலுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், தம்மை வெளிப்படுத்தினார், என்னையே வந்து துக்கப்பட்டு. இது வந்து சில சூழ்நிலைகளில் வந்து தேவன் என்ன பண்ணுவார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்லலாம், மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்றது நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை கிஃப்டா தந்திருக்காங்க இல்லையா, நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம 1 கொரிந்தியர் 3:16 கூட இதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16. ஸோ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம அதை சில நேரம் என்ன இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். அப்போது தேவனுடைய பிரசனம் நம்மளோட தான் இருக்குது இல்லையா. நம்ம வந்து தேவன் ஆம்னி பிரசன் கார்டு எங்கும் நிறைந்தவராக இருக்கிறாரு. சில சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகும்போது நமக்கு ஆண்டுடைய பிரசன்ஸ் ஃபிசிக்கலாக ஆண்டு நம்ம கிட்ட பேசணுன்ற தருணங்களை கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, நம்ம இப்போ நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ்க்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கிஃப்டாக கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இன்ட்வெல், நம்ம கூடயே இருக்கும்படியாக ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கார். அப்போ நம்ம வந்து எப்பவுமே எப்போ ஆதி, அதாவது நம்ம ஜெனிசிஸ்லேருந்து பார்க்குறோம், காட் வாண்ட்ஸ் டு டுவெல் அமாங் ஹிஸ் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கணும்னு தான் நம்ம வந்து அவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஆதாம் ஏவாளோட கூட தேவன் அந்த ஈவினிங் டைமில் செஞ்சரித்தார்னு வாசிக்கிறோம். அப்புறம் நமக்கு மோசே பீரியட்ல அவங்க வந்து அந்த டேபர்நாக்கல்ல வந்து ஆண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளோட சஞ்சரிக்கும்படியாக அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அடுத்து நம்ம அப்புறம் சர்ச், இப்போ நம்ம எங்கே 2-3 பேர் இருக்காங்களோ அங்கேயும் ஆண்டு இருக்கார். இப்போ நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்து நமக்குள்ளேயே வாசம். அப்போ எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாரு. பட் அது நம்ம எப்படின்னா, லைக் நம்ம ஜோம் பண்றப்ப தான் கடவுளுடைய பிரசன்ஸ் போகிறோம், இல்லை இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறப்ப தான் நம்ம கடவுளுடைய பிரசன்ஸில் இருக்கோன்னு இல்லை. இது வந்து இட்ஸ் லைக் ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் அவர் டே, ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறது தான் தேவனுடைய பிரசனம். நம்ம அந்த பிரசனத்தை உணர்ந்தாதான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க அந்த மல்டி டாஸ்கை நம்மளால எஃபிஷியண்டாக தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த முடியும். ஸோ இதில் நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த தேவ பிரசனம் நமக்கு எதுக்கு, ஏன் நம்ம வந்து வை வி ஹேவ் டு சீக், இல்லை இதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே நம்ம லைக் நம்மளாம் வீக்கர் வெசல்ஸ் தான். அப்போ நம்மளோட ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும், இட் வில் பி வெரி கிரேட்ஃபுல், ரைட், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கடவுளுடைய பிரசன்ஸ் நம்மளோட இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல சமாதானம் நமக்கு வந்து கடவுள் தருகிறார். நம்ம தேவனுடைய பிரசனம் எப்பொழுதுமே நம்மளை ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகுது. இது வந்து நம்ம சங்கீதம் 16:11 கூட ஒரு வசனம் அப்படியா சொல்லு. சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூரண ஆனந்தம் இருக்கு, அவளுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அப்படிதான் சொல்லணும், பரிபூரண ஆனந்தம். அதே மாதிரி உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அதே போல் நம்ம பிலிப்பியன்ஸ்ல கூட வாசிக்கிறோம், நமக்கு ஒரு ஃபெமிலியரான வேர்ஸ் தான், பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போது நம்ம கடவுளோட பிரசன்ஸ் நம்மளோட இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வந்து அந்த சமாதானத்தை நமக்கு வந்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ், எஸ்பெஷலி ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸில் கடவுளுடைய பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம அதை ரியலைஸ் பண்ணியிருப்போம். மேபி நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் யோசேப்பு. ஸோ யோசேப்பை பற்றி தெரியும். யோசேப்பு வந்து எந்த தவறும் செய்யப்படாமல் அவர் என்ன செஞ்சார், சிறைச்சாலைக்கு போனாருன்னு பார்க்குறோம். ஜெனிசிஸ் 39:20-23 வரை. வாசிங்க. போதும். அப்போ இது வந்து ஒரு
நியாயமற்ற ஒரு துன்பம் தான் யோசேப்பு அனுபவிக்கிறது. தேவனுக்காக பரிசுத்தமாக இருக்கணும்னு அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. பட் ஆனாலும் இது வந்து ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் யார் இருக்கா? அவனுடைய பிரசனம் வந்து யோசேப்போடு என்ன வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அப்படின்னு பார்க்குறோம். அவன் மேல் கிருபை வைத்து அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அங்கே வாய்க்க செய்கிறாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் இந்த மாதிரி ஒரு அன்ஜஸ்டான சூழ்நிலைக்கு வழியாக கடந்து போகலாம். நமக்கு தேவையில்லாத, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கஷ்டங்கள் அனுபவிக்கலாம். பட் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். காட் இஸ் வித் அஸ். நமக்கு வந்து என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி மோசே, சிவந்த சமுத்திரம், நம்ம யாத்திரை 14 வாசிக்கலாம். மோசே வந்து அவ்வளோ பெரிய ஜனங்கள் வழிநடத்திட்டு போறாரு. இந்த பக்கம் செங்கடல் இருக்கு, இந்த பக்கம் பார்வோனோட சேனை நிற்கிது. எப்படி இருக்கும்? ஒரு 2 பக்கமும் அவ்வளோ பெரிய மலை மாதிரி பிரச்சனை அவருக்கு நிற்கிது. பட் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? இருந்து அந்த செங்கடலை 2ஆ பிளந்து அதன் வழியா மோசேவை நடத்தி கொண்டு போறாரு. அப்போ சில நேரம் நமக்கும் சூழ்நிலைகள் ரொம்ப இம்பாசிபிளா தெரியும். அடுத்து வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு கூட யூகிக்கலாம். பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அந்த இக்கட்டான, நடக்கவே முடியாத, நம்மளுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வழியில கூட கர்த்தர் நமக்காக இடைப்படலாம். இதெல்லாம் அப்படித்தானே. மோசே வந்து ஒரு சின்ன விசுவாசம் நடந்து வராங்க. அது நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. ஆனால் இவ்வளோ பெரிய செங்கடல் அப்படி 2ஆ பிளந்து தரை வழியா நடந்து போவாங்கன்னு மோசேக்கும் தெரியாது இல்லையா? பட் ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அவங்கள வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில வழி நடத்தி கொண்டு போறாரு. அதே மாதிரி தானியேல் வந்து சிங்க கெபியில போடப்படுறத நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் இடைப்பட்டு அந்த சிங்கத்தின் வாயை வந்து அடைக்கிறார். ஸோ கர்த்தர் நம்மளை இக்கட்டான சூழ்நிலை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி தானியேலோட 3 ஃப்ரெண்ட்ஸே என்ன செய்கிறாங்க? அக்னிக்கு இரையாக்குறாங்க. ஆனால் 4வது நபராக என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவங்களோடு உலாவுறாரு. அவங்கள ஃபெய்த்துக்காக நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவங்கள பாதுகாக்கிறார். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக அவர் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ அவருடைய ஒரு ஏஞ்சல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து அங்கே அவங்க ஆண்டரை துதிக்கும் போது கர்த்தர் எனக்கு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுது. அப்போ கடவுளுடைய பிரசன்னம் நம்மளை வந்து கடவுளுடைய பிரசன்னம் நம்ம கூட வாழ்க்கையில் இருந்தால் கஷ்டமே இருக்காது அப்படின்லாம் இல்லை. அந்த கஷ்டத்துல யார் வருவா? ஆண்டவர் நம்மளோடு கூட வருவார், வழிகாட்டுவார், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். நம்மளை ஒரு இம்பாசிபிளான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுலேயும் நம்மளை வந்து கடந்து கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இது எல்லா சூழ்நிலையும் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை கடவுளோட பிரச்சனத்தை நமக்கு உணரும் போது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும் இல்லையா? யோசேப்பு அவருக்கு அண்டர்கோ பண்ண அந்த சுச்சுவேஷனில் அவர் பயப்படலை, தானியேல் பயப்படலை, தானியேல் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படலை. எப்படி உங்களுக்குலாம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் பயமோ கலக்கமோ, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படின்னு எதுவுமே அவங்க நெகட்டிவாக கன்வெர்ஸ் பண்ண மாதிரி நம்ம பைபிளில் பார்க்கல. ஏன்? அவங்களுடைய பிரச்சனத்தை அவங்க வாழ்க்கையில உணர்ந்திருந்தாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இதன் வழியா கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார்ல, ஆண்டவர் எனக்கு இதுல எப்படியாவது ஒரு விடுதலை கொடுப்பார் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் அவங்களால அந்த இக்கட்டான சூழ்நிலை வழியா கடந்து போக முடிஞ்சது. அந்த சமாதானம் அவங்களோட இருந்தது. நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருடைய பிரசனத்தை உணரும் போது அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அந்த ஒரு இட்டர்னல் பீஸை நமக்கு கண்டிப்பா கொடுப்பார். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். செகண்ட் வந்து நம்ம அவனுடைய பிரசனத்தை உணரும் போது கர்த்தர் நமக்கு ஹி ப்ரொவைட்ஸ் கைடன்ஸ் டு அஸ். நமக்கு சில எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார். நம்ம சங்கீதம் 32:8 நானும், இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்ஸ். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் வாசிக்கணும்னா நம்ம எக்ஸோடஸ் எடுத்துக்கலாம். யாத்ராம் 33:14-15. இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, மோசே வந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு போகும்போது ஆரோனும் ஜனங்களும் பாவம் செய்கிறாங்க. அப்போ திரும்பி வரப்ப கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட வரமாட்டேன், நான் என்னோட ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்டுக்கு நீ போய் சேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஆனால் மோசே வந்து எப்படி ஸ்டப்பனாக இருக்காருன்னா, இல்லை ஆண்டவரே நீங்கள் என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா ஹி வேல்யூஸ் கடவுளுடைய பிரசனத்தை அவ்வளவா அவர் வந்து விரும்புகிறாரு. அவருடைய பிரசனம் தான் அங்கே அவங்களுக்கு ஐடென்டிட்டி. ஏன்னா கர்த்தருடைய பிரசனத்தினால தான் மட்டும்தான் அவங்களும் மற்ற ஜனங்களும் அங்கே வேறுபடுத்தி காணப்படுறாங்க. அது அழகாக இருக்கும். அதை வாசிப்போம். 14, 15, 33. அந்த அடுத்த வசனம் கூட பாசுங்க. அப்போ பாருங்க, அவர் அழகா உங்களுடைய சமூகம் மட்டும் எங்க கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து கொண்டே போகாதீங்க. ஏன்னா நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்குள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, நீங்க எங்களோட கூட வர்றதுதான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. ஏன் வந்து மோசே வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை அதிகமா விரும்புறார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் காட் தான் அவருடைய ஐடென்டிட்டி. கடவுள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஹி டஸ் நாட் வாண்ட் டு ரிலே ஆன் த ப்ராமிஸ். பெரிய கானான் தான். அந்த கானான் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. பட் ஹி ப்ரிஃபர்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கானானை விட கடவுளுடைய பிரசன்னம் வந்து அவருக்கு பெருசா தெரிஞ்சது. மூணாவது, கடவுளோட கூட வரலன்னா அவருக்கு எந்த வழிகாட்டுதலும் இருக்காது, எந்த ஒரு வெற்றியும் இருக்காதுன்றத உறுதியா தெரியும். ஸோ இதனாலதான் அவர் எப்படி இருக்காரு, ரொம்ப ஸ்டப்பானா இருக்காரு. நீங்க உங்க சமூகம் மட்டும் எங்க கூட வரலன்னு நீங்க எங்களை கொண்டே போவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளுடைய சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். கடவுளுடைய சமூகம் இருந்தா நமக்கு வந்து அவருடைய பிரசனத்தை நம்ம உணரும் போது இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கர்த்தர் நம்மளோட கூட வராரு அப்படின்றதே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். அப்போ நமக்கு அது இக்கட்டான பாதையா இருந்தாலும் சரி, அதை வந்து கர்த்தர் வந்து நமக்கு அந்த கதவுகளை தொடர்ந்து நமக்கு வழிகாட்டுகிற தேவனா இருக்க. இப்போ நம்ம மோசே போல நம்மளும் கூட நம்ம செய்யற எந்த காரியங்களையும் நம்ம கர்த்தருடைய பிரசன்ஸ் அதிகமா தேடுகிறவர்களா இருக்கணும். இப்போ எப்படி கடவுள் நம்மளை வந்து அப்போ வந்து நம்ம பார்க்குறோம், நியூ டெஸ்டமெண்ட்ல கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு, முகமுகமா பேசினாரு. இப்போ எப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாரு? அவனுடைய வாசம். நமக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஸோ நமக்குள்ளே வாசம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து என்ன செய்யறாரு, நம்மளை போதித்து வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் த்ரூ வேர்ட் ஆஃப் காட் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் வந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எதை செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி தீர்மானங்கள் எடுக்கணும், அது கர்த்தருடைய பார்வையில பிரியமானதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது, காட்லி கவுன்சில். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை நமக்கு எல்டர்ஸை கடவுள் தந்திருக்கார். நாலாவது, சில சூழ்நிலைகள் கர்த்தர் நோ சொன்னா அந்த கதவுகள் அடைக்கப்படும். சில சூழ்நிலை கர்த்தர் நமக்கு எஸ் சொன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். அதுவுமே காடோட கைடன்ஸ் தான். ஓகே, நோ, நம்ம கர்த்தர் அடைச்சுதான் நம்ம யாராவது திறக்க முடியுமா? திறக்க முடியாது. நம்ம கர்த்தர் திறந்தது யாராலையுமே அடைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கர்த்தர் நம்மளோட பேசுறார். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஒரு குழப்பமா இருப்போம், நம்ம பைபிளை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்டர்ஸ்ட கேட்கிறோம். ஓகே, அப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப we will have an inner peace. அது நீங்க உணர்ந்திருக்கீங்களா எனக்கு தெரியல. நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஓகே, ஐ ஆம் இன் லைன் வித் காட், நான் கடவுளோட தான் போறேன். அப்ப அந்த ஒரு இன்னர் பீஸும் நமக்கு வந்து என்ன ஒரு வழிகாட்டுதல் தான். சரி, நம்ம ஐ ஆம் லாக்கிங் வித் த லார்ட், நான் வந்து கடவுளோட போறேன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய வேர்சஸ் இருக்கு, நான் சொன்ன டைம் ஆயிடும். ஸோ நமக்கு இந்த நாட்கள்ல கடவுளுடைய கைடன்ஸ் எப்படி கிடைக்கும்னா, த்ரூ ஹோலி ஸ்பிரிட், த்ரூ காட்லி கவுன்சில், த்ரூ வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த்ரூ சம் சர்க்கம்டன்சஸ். நமக்கு சில நேரம் கதவுகள் திறக்கப்படலாம், இல்லை பூட்டப்படலாம். அதேமாரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த சமாதானம், இல்லை ஒரு கன்விக்ஷன் சொல்லலாம். ஓகே, வாட் ஐம் டூயிங், நான் செய்யறது சரி அப்படின்ற ஒரு எண்ணம், அதெல்லாம் வந்து தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை வழிநடத்துறதுக்கான அடையாளங்களா இருக்கு. அப்போ கடவுளுடைய பிரசனத்தை நம்ம உணரும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மளை வந்து எந்த சூழ்நிலையும் கைவிடாம நம்மளை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கடவுளுடைய பிரசன்ஸ் நமக்கு வந்து இட் கிவ்ஸ் பீஸ், நமக்கு வந்து ஒரு உள்ளார்ந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ரெண்டாவது, கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்மளை வந்து கைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். மூணாவது, கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்மளை எம்பவர் பண்ணுது. ஸோ எம்பவர்மெண்ட்லாம் இப்போ வந்து ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இந்த மாடர்ன் வேர்டில். பட் எம்பவர்ன்றது பெரிய விஷயம். ஸோ எம்பவர் அப்படின்றது நம்ம விசுவாச வாழ்க்கையில் எப்படின்னா, கடவுளோட பிரசனத்தை உணரும்போது நம்ம கடவுளுக்காக சாட்சிகளாக வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஏன்னா அதுதான் பெரிய ட்விஸ்டே இங்கே. நம்ம அந்த லைக் 100 பேர் இருக்கிற இடத்துல எல்லாருமே 99 பேர் வேற விதமாக யோசிப்பாங்க, செய்வாங்க. நம்ம ஒருத்தர் மட்டும்
வித்தியாசமாக யோசிப்போம். இந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொய்யே சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படி சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக ஏதோ நம்ம ஏதோ என்ன நடிக்கிறோன்ற மாதிரி தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னா நமக்கு வந்து உண்மையிலே கடவுளுடைய அந்த லைக் எம்பவர்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து வாழ முடியும். ஸோ நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 1:8 இது வந்து ஆண்டவர் சீஷர்களுக்கு நமக்கு சொன்னார். ஸோ அந்த எம்பவர்மெண்ட் தான் அவங்க வந்து லைக் கடவுளுடைய பிரசன்னம் நம்மளோட இருக்கும்போது நம்மளும் இந்த உலகத்தில் நம்மளால் வந்து ஒரு ஃபுல் விட்னஸ்டு லைஃப் வந்து வாழ முடியும். ஸோ எப்படி ஆவியானவர் நமக்கு வந்து நம்மளோட டெய்லி சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி கர்த்தருக்காக வாழும்படியாக கிருபை தரார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மலாம் வீக் வெசல்ஸ் தான். நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஹோலி ஸ்பிரிட் தான் கொடுக்குறாரு. நம்ம வாசிக்கிறோம் ரோமன்ஸ் 8:26 ஸோ எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு என்கரேஜிங் வேர்ஸ் இல்லையா? நம்ம வந்து வி டோன்ட் நோ, நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டியது செய்யும். ஸோ ஹி இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ் பிகாஸ் வி டசன்ட் நோ நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு ரெப்ரசென்ட் பண்ண கடவுள் தெரியல. அப்போ தான் உங்களுக்காக ஆண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய வீக்னஸை காட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா ஹி ப்ரொவைட்ஸ் விஸ்டம் அண்ட் டைரக்ஷன். நம்ம யோவான் 14:26 வாசிக்கிறோம். யோவான் 14:26 ஊட்டுவார். அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்முடைய பலவீனங்கள்ல அவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். இரண்டாவது நமக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹி ரிமைண்டர்ஸ் நம்மளை வந்து இதை செய்யணும் செய்யக்கூடாது, திஸ் இஸ் ரைட் ராங் அப்படின்றத நமக்கு நினைப்பூட்டுகிற தேவனா இருக்கிறார். மூணாவது கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு இன்னர் பீஸையும் ஒரு பேஷியன்ஸையும் பொறுமையும் ஆண்டு வந்து கொடுக்குற தேவனா இருக்கார். நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அந்த விஷயங்களையும் நம்மளை எம்பவர் பண்றாரு. கலாத்தியர் 5:22-23 அப்போ நமக்கு வந்து இது வந்து ரொம்ப லைக் இதெல்லாம் இந்த ஆவின் கனிகள் வந்து எல்லாமே நம்ம ஃபுல்லாக இருப்போம்னு சொல்ல முடியாது. நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும். பட் நம்ம கடவுளுடைய பிரசனத்தை உணரும் போது ஆவியானவர் நமக்கு சில சூழ்நிலையில் என்ன செய்வார், நம்மளை வந்து பொறுமையாக நிதானமாக போகிறதுக்கு கிருபை தருவார். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக சில சூழ்நிலைகள் வரும். அப்போது நம்மள்கிட்ட பேசுவார், ஓகே காம் டவுன், அப்படி பேசிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சாட்சி அன்னைக்கு இழந்துருவோம். அப்போது நம்ம அந்த இடத்துல நம்மளை காம் பண்ணி பொறுமையாக இருக்க வச்சு அதை கொஞ்ச நேரம் நிறைய சூழ்நிலை அப்படி தான் நம்ம அப்படியே நினைக்கிறத டக்குன்னு பேசிட்டோன்னா அந்த பிரச்சனை பெருசாயிரும். ஒரு 2 seconds அப்படி காம் பண்ணி பேசினோன்னா அப்புறம் அவ்வளோதான், அது நம்ம நினைக்கிறதே பேச மாட்டோம், அது பிரச்சனையே வராது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து காட் இஸ் எம்பவரிங் அஸ். ஏன்னா நம்மளாம் ஒரு ஃபிசிக்கலி வீக் தான். நிறைய சூழ்நிலைகளில் நம்ம அது ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு சிப்ளிங்ஸோ, இல்லை நமக்குள்ள லைக் இன்லாஸ் ரிலேஷன்ஷிப், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே நமக்குள்ள வந்து நிறைய இப்போ தேவைப்படுறது பொறுமை தான். பொறுமையிலேருந்து செயல்பட்டுட்டோன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடுது. அப்போது நமக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் கிரியை செய்யணும்னா கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சாதான் முடியும். அதனால தான் ஆவியானவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி நம்ம இந்த பலவீனங்கள் இருக்கும்போது இதில் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர. சின்ன சின்ன விஷயங்களாமா இருக்கலாம், ஒரு ரொம்ப அழுத்தமான விஷயங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன சண்டையாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மளை வந்து ஒரு பொறுமையாக இருந்து அதை வந்து அதை எப்படி அணுகணும் அப்படின்றத வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர. அடுத்து நாலாவது, ஹி என்கரேஜஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ். அதே யோவான் 14:16 பார்க்குறோம். 14:16
அப்போ நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து நம்மளுடைய கம்ஃபர்டராக நம்மளுடைய ஹெல்ப்பராக இருக்கார். நம்மளுக்கு நான் வேறொரு தேற்றொருவாளனை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப ஆன்சியஸாக ரொம்ப வருத்தப்படலாம், இல்லை தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். அப்போல்லாம் ஆவியான் நமக்கு ஞாபகப்படுத்துறதுன்னா சில நேரம் சில ப்ராமிசஸ் அவருடைய ப்ரெசன்ஸை கண்டிப்பாக நமக்கு வந்து சில வசனங்கள் எப்பயோ படிச்சிருப்போம் வசனங்கள், இல்லை சில நேரம் அப்படி பாசர்பையாக போகிறப்ப சில வசனங்கள் நம்ம கேட்போம். ஸோ அந்த வசனங்கள் நம்மளை என்ன செய்யும், கண்டிப்பாக நம்மளை உற்சாகப்படுத்தும், என்கரேஜ் பண்ணும். தென் ஹி ஹெல்ப் அஸ் டு ப்ரே. நம்ம அதான் ஆல்ரெடி நம்ம ரோமன் 8:28 வாசித்த மாதிரி நமக்கு வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்கு வேண்டுதல் செய்கிறார். அதே மாதிரி ஹி கிவ்ஸ் அஸ் போல்ட்னஸ் டு டூ வாட் இஸ் ரைட். நமக்கு எது ரைட்டோ அதை வந்து செய்கிறதுக்கான ஒரு துணிவையும் ஆவியானவர் நமக்கு தரார். இந்த எம்பவர்மெண்ட் அப்படின்றது இதுதான். நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து ஒரு நம்ம வீக்காக இருந்தாலும் நம்மளுடைய வீக்னஸில் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது நமக்கு தேவையான ஞானத்தையும் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த கிருபையும் தராரு. மூணாவது நமக்குள்ள ஒரு சமாதானத்தையும் அதே மாதிரி ஒரு பொறுமையும் சில சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை வந்து ஒரு என்கரேஜராக, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியவராக, நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நம்ம தனிமையில் இருக்கும்போது, இல்லை சோகமான ஒரு சூழ்நிலை நடக்கும்போது, இல்லை எல்லாமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதுக்கெல்லாம் நேர்மறையாக நம்ம பேசுகிறப்ப நம்ம வந்து ஒதுக்கப்படுற மாதிரி இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட என்ன செய்கிறாரு, நம்ம இட் இஸ் ரைட் அப்படின்னா நம்ம பொறுமையாக இருக்கலாம். அப்போ காட் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல கம்ஃபர்ட் பண்ணார். ஓகே, டோன்ட் வரி, யூ ஆர் ரைட், அப்போ நீ அப்படியே பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹி ஹெல்ப் அஸ் டு ப்ரே. நமக்கு வந்து சில நேரம் என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, ஸோ அந்த நேரங்களில் கர்த்தர் நமக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. தென் ஹி கிவ்ஸ் அஸ் போல்ட்னஸ். நம்ம எது ரைட்டோ அதை செய்கிறதுக்கும் கர்த்தர் வந்து துணிவை தராரு. அது கடைசியாக இது எல்லாமே வந்து லைக் நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம எம்பவர் பண்றாரு. நம்மளை வந்து இந்த விஷயத்துல நம்ம குறைவுபடுறோம், கர்த்தர் நம்மளை அதை செய்யறதுக்கு பலன் தரார். அப்போ நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில கடவுளுடைய பிரசன்ஸ் நமக்கு எதுக்கு 3 விஷயங்கள் நான் சொன்னேன் எதுக்கு தேவைன்னு. முதலாவது, அது நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறதா இருக்குது. ரெண்டாவது, அது நம்மளை வழிநடத்தக்கூடியதா இருக்குது. மூணாவது, இந்த பொல்லாத உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி நம்ம கொடுக்குற எல்லா டாஸ்கையும் மேனேஜ் பண்ணி விமன் குட் இஸ் அ காலிங் அக்கா சொன்ன மாதிரி அந்த காலிங்கை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஆவியானவர் கொடுக்குற அந்த எம்பவர்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. இது 3 வந்து தேவனுடைய பிரசன்னத்தினுடைய முக்கியத்துவம். 4வது, இந்த காடோட பிரசன்ஸை நம்ம எப்படி டெய்லி உணரலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம நிழல் போன்று கடவுள் நம்மோட நடக்கணும்னா, அதை நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாக ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும். குயிக்காக லைக் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே கடவுளோட பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். டெய்லி நம்மளுடைய கான்வர்சேஷன், லைக் நான் காலையில் ஒரு நேரம் ஜோம் பண்ணுவேன், மத்தியானம் ஃப்ரீயாக இருந்தால் ஜோம் பண்ணுவேன், நைட்டு படுக்க போகிறப்ப ஜோம் பண்ணுவேன். அப்படி இல்லை, டைம் செட் பண்ணி நம்ம கடவுள்கிட்ட பேசுறது கிடையாது. எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பேசுவோமோ, இல்லை இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். ஃப்ரீயாக இருந்தாங்க, அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம பேசிகிட்டே. ஸோ அது மாதிரி எப்படி நம்ம ஒரு க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்போமோ, அது போல் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் கடவுளோட, அது வந்து லைக் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணும். சின்ன விஷயம்னாலும் சரி, நம்ம இப்போ ஒரு மீட்டிங் போகிறோம், இல்லை ஒரு கடைக்கு வாங்க போகிறோம், இல்லை ஒரு பஸ் ஏற போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு தாட்ஃபுல்லாக ஜோம் பண்ணிட்டு போகலாம், இல்லை ஜோம் பண்ணிகிட்டே நடக்கலாம். அப்புறம் நம்ம வாழ்க்கை நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லலாம். சின்ன பிளெஸிங்ஸாக கூட இருக்கலாம். காலையில் எந்திக்கிறோம், சமைக்கிறோம், கரெக்ட் டைம் வேலையை முடிக்கிறோம், அதுவே ஒரு பிளெஸிங்ஸ் தான். ஒரு சில நேரம் லேட்டானா கூட டைமே வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கடவுளுக்கு வந்து நன்றி. நம்ம வந்து அப்படி லைக் வாட் ஐ வாண்ட், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதை வந்து நம்முடைய கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்கணும். அதாவது வாயை திறந்து பேசுகிறோமோ இல்லையோ, லைக் மென்டலி நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம அந்த டே ஃபுல்லாக நிழல் மாதிரி கடவுளுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். ரெண்டாவது, ரெகனைசிங் காட் இன் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம வந்து கடவுளை ரெகனைஸ் பண்ணணும். இப்போ காலையில் எந்திக்கிறோம், அழகான ஒரு சூரிய உதயம் இருக்குன்னா அதை பார்த்து நம்ம கடவுளை மகிமைப்படுத்தலாம். ஓ எவ்வளோ நல்லா இருக்கு. நான் சில நேரம் காலேஜ் இந்த ஆட்டோவில் வரப்போ அந்த சன்செட் ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே ஃபுல்லாக. ஸோ நான் அப்போ நினைச்சோம், எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் கிரியேட்டர், நம்மளையும் கூட ஆண்டவர் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம நினச்சி நன்றி உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்கலாம். எத்தனையோ பேருக்கு ஒரு 3 நேரம் உணவு கிடைக்கல, நம்மளை கர்த்தர் போஷிக்கிறாரு, நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, எஜுகேஷன் கொடுத்துருக்காரு. ஸ்மால் திங்ஸ் தான். பட் நம்ம அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற எவ்வளவோ பிரச்சனைகள்,
மீடியாவெல்லாம் இப்போ திறந்து எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பேசுகிற நாலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீல் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். அம்மா இல்லை, அப்பா இல்லை, அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கா. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு 6 மந்த்ஸில் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்த வருத்தத்தில் நான் செத்துருவேன்னு சொல்லி அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் அப்பாவே இறந்துட்டார். ரொம்ப கொடுமையாக அந்த பொண்ணை அப்படி கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே மயங்கி விழுந்துருவா. மயக்கத்துலேருந்து எந்திக்கவே மாட்டா பல நேரம். ஸோ அப்படிலாம் யோசிக்கிறப்போ நிறைய பிரச்சனை. ரீசெண்டாலாம் அப்படியே திடீர்னு பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. இன் பிட்வீன் ஸ்டடீஸு, அவங்களுக்காக கடவுள் யாருன்னு தெரியாது, எந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ அப்படிலாம் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம கடவுள் வந்து வி ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு தி லார்ட். எவ்வளோ விஷயங்கள் நம்ம கர்த்தர் நன்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார், நம்மளை கிருபை உள்ள ஆண்டவராக இருக்கார், நம்மளை போஷிக்கிறார், வழி நடத்துறாரு. எந்த பிரச்சனை நம்ம வந்து இவ்வளோ பெரிய கம்ஃபர்ட்டை நம்ம கூட இருக்கிறப்பவே சின்ன பிரச்சனைனா கூட நம்ம சோர்ந்து போயிடும். அப்போ அந்த மற்ற உலகத்து மக்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்குலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை, பட் அவங்களும் ஓடுறாங்க அந்த உலகத்துன்னு ஓடுது. அப்போ நம்ம வந்து சின்ன விஷயத்துலேயே நம்ம நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறப்ப நம்மளால அந்த டே ஃபுல்லாக நம்மளுடைய கடவுளுடைய பிரசனத்தில் நம்மளால் நடக்க முடியும். 3வது, சில நேரம் நம்மளை வந்து கர்த்தர் வந்து சில விஷயத்தை தூண்டுவார். லைக் இதை செய்யாத அப்படின்னு. சில நேரம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவார். சில நேரம் இதை யாராவது ஒருத்தர் சோர்வாக இருந்தால் போய் அவங்கள என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லுவார். சில நேரம் இதை நீ செய்யாதன்னு சொல்லுவார். அப்போது நமக்குள்ள அந்த இன்னர் வாய்ஸ் கேட்குறப்ப வி ஷுட் ஒபே டு தட். நம்ம அதை வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் கூட சவிதாக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த லோத்தோட மனைவி கூட கர்த்தர் நிறைய கிருபை தந்தார், 1 2 3. ஏன்னா லாஸ்ட் டைம் வரை அவங்க என்ன பண்ணல, அவங்க வந்து கடவுளுடைய கிருபை உணராதவர்களாக அவங்க வந்து உப்பு தூணாங்க. இப்போ நம்மளும் சில நேரம் கர்த்தர் நமக்கு சில விஷயங்களை ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, அதை இதை செய்யாதன்னா we have to listen to God. ஸோ அப்பயும் நம்ம அந்த ஒரு உள்ளார்ந்த மனசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம கடவுள் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது நம்ம புரியும். அப்புறம் 4வது வந்து லைக் கேரிங் பீஸ் இன் ப்ரெஷர். நம்ம ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ எந்த விதமான ஒரு ஹார்ட்ஷிப் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், அது வந்து அனுதின வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை நமக்குள்ள முன்னாடி பெரிய தடைக்கல்கள் இருக்கலாம், பட் நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கணும். லைக் வி ஷுட் நாட் ஃபியர், பிகாஸ் உலகத்தை படைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து என்ன இருக்கும், அந்த ஒரு இன்னர் சமாதானம் நமக்கு இருக்கும். அதேமாரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி கிடையாது. நம்ம ஒரு பர்பஸோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் நம்ம ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கார். அப்போது நம்ம அதை உணர்ந்து நம்ம அதை செய்யும்போது அது எல்லாமே ஒரு சாக்ரட் விஷயமாயிரும். ஒரு மதர்ஹுட்டாக இருக்கலாம், ஒரு ஒய்ஃபோட ரோலாக இருக்கலாம், இல்லை ஒரு டாட்டரோட ரோலாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுடைய ஒர்க் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு விட்னஸாக வச்சுருந்தாரு அப்படின்னா நீங்கள் அதை செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய சின்ன வேலையில் கூட கர்த்தர் வந்து அதில் வந்து மகிமைப்படுவார். ஸோ இப்படி நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கடவுளுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் வந்து உணர முடியும். டெய்லி நம்ம கடவுளோட ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். ஸ்மால் திங்ஸ்லேயும் நம்ம வந்து கடவுளை ரெகக்னைஸ் பண்ணணும். கடவுள் கொடுக்குற சில ப்ராம்ப்டிங்ஸ், நம்ம தூண்டுதல்களுக்கு நம்ம லிசன் பண்ணணும். அதே மாதிரி சில கடினமான சூழ்நிலை வழியாக போகிறப்ப கர்த்தர் நம்ம கொடுக்குற ப்ராமிசஸை நம்ம நினைவு கூர்ந்து அதை வந்து பீஸ்ஃபுல்லாக அணுகிறதுக்கு நமக்கு லேர்ன் பண்ணிக்கணும். அதுமாரி நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு பர்பஸோடு தான் கர்த்தர் வச்சுருக்காரு. அப்போ இந்த பர்பஸோட லைஃப்பை வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து அது வந்து உண்மையிலே அது வந்து ஒரு வேல்யூபிளான விஷயமா மாறுது. ஆனால் நம்ம இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்னா டெய்லி லைஃப்பில் இது சாத்தியமா அப்படின்னா நமக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு விமனுக்குன்னு இருக்க சேலஞ்சஸ் வந்து லேக் ஆஃப் டைம். நம்ம நினைப்போம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு 1 hour உட்காந்தோம். நானே இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் நான் டைம் இன்றைக்கி பண்ணணும்னு, ஆனால் எனக்கு முடியவே இல்லை. லாஸ்ட் 2 நாள் நான் காலேஜில் உட்காந்து தான் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏதாவது ஒர்க் வந்தது என்னால் பண்ணவே முடியல. அதுமாரி நம்ம வந்து நமக்கு ரோல் நிறைய இருக்கிறனால சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடலோட செலவிடப்படைய நேரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப குறுகி போயிடுது. ஆனால் நம்ம கடவுள் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படின்னா, ஒரு சின்ன தருணமாக இருந்தாலும் போதும், மணிக்கணக்கில் போய் நம்ம கடவுள்கிட்ட உட்காரணும்னு ஆண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் டேயில் ஒரு 10 minutes, பட் இட் ஷுட் பி வெரி சின்சியர். ஒரு குவாலிட்டி டைமை தான் ஆண்டு நம்மள்ட்ட எதிர்பார்க்க, அதை ஆனர் பண்ணுறாரு. அந்த சின்சியர் மூமெண்ட்ஸ், அந்த ஒரு இப்போ காலையில் எந்திக்கிறோம், பிஸி ஷெடியூல் இருக்கும், ஓகே ஒரு 10 minutes ஏர்லராக இருந்துச்சு, அந்த ஒரு 10 minutes
நம்ம வந்து நம்முடைய சிந்தை எங்கும் அலையாம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கடவுளோட சமூகத்துல வந்து உட்கார்ந்துருக்கத கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்ம அப்போ வந்து லேக் ஆஃப் டைம் எல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்காக நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ரெண்டாவது சில நேரம் என்ன நினைப்போம்னா, வீடெல்லாம் ரொம்ப நிறைய கெஸ்ட் இருப்பாங்க, க்ரௌடட, குழந்தைங்க, பெரியவங்க. அப்போ வந்து ஐயோ எனக்கு ஒரு தனிமையாக போய் உட்காந்து பேசுறதுக்கு நேரமே இல்லை கடவுள சமூகத்தில். பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா, கடவுள் நம்மகிட்ட ஈவன் நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கூட வி கேன் டாக் வித் காட். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், காரில் போகிறோம், இல்லை ஈவன் ஹியர் த விஸ்பர்ஸ், நம்மளுடைய அந்த பெருமூச்சு கூட ஆண்டவர் கேட்குறார். நம்ம வந்து அப்போ நம்ம நம்ம நினைக்க தேவையில்லை ஐயோ எனக்கு அப்படி தனிமையாக உட்காந்து கடவுள்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையான்னு நமக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா நம்ம செய்ய சின்ன சின்ன வேலைகளில் கூட ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு ஒரு ஒரு லெஷரி டைம் கிடைக்குது. அந்த நேரத்தில் நம்ம வி கேன் ரிமெம்பர் காட். அதுக்கப்புறம் விமன்னாலே எமோஷன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி எமோஷ்னலி ஓவர்லோடட் தான். சின்ன விஷயம்னாலும் எமோஷன் ஆயிடுவோம். அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமே இருக்குது. ஹாப்பினஸ்னாலும் சரி, சேட்னஸ்னாலும் சரி, ரெண்டுமே எமோஷனலாக ஓவர்லோட் ஆகும். நமக்குள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, சில பிரச்சனைகள் தீர்வே காணாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, எப்போ பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்கே அப்படின்னு, நம்மளோட ஒரு பர்ஃபெக்டாக நம்ம கடவுளோட ஒரு நெருங்கிய வாழ்க்கை வாழ முடியலேன்னு அப்படின்னு நினைப்போம். பட் மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான். நம்மளுடைய உடைந்த இருதயமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி. அப்போ அதை நினச்சி நம்ம வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து 4வது வந்து சில நேரம் நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். லைக் இன்னைக்கு ஜோம் பண்ணுவோம், நாளைக்கு ஏதாவது வேலை வந்துச்சுன்னா மறந்துடுவோம். அடுத்த நாள் என்ன யோசிப்போம், ஐயோ நேற்று நான் ஜோம் பண்ணவே இல்லை, பைபிள் வாசிக்கவே இல்லை, நான் கடலை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன் அப்படின்னு நமக்குள்ளே என்ன வந்துடும், ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்மக்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல, பெர்ஃபெக்டாக நம்ம வாழணும்னு எதிர்பார்க்கல. பட் ஒரு ஆண்டவருக்காக ஏங்குகிற ஒரு இதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஒரு லாங்கிங் ஹார்ட். ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு டைம் இருக்காதா, ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் வந்து கடவுள்கிட்ட போய் பேச மாட்டேனா, ஆண்டோட சமூகத்தில் உட்கார மாட்டேன், அப்படி ஒரு லாங்கிங் ஹார்ட்டை தான் நமக்கு எதிர்பார்க்குறார். ஸோ நம்ம வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு அப்போ இப்போல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மொபைலு, so many things, distractions நிறைய இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும், நம்ம தான் நமக்குள்ள வேஸ் அண்ட் மீன்ஸையும் டிவைஸ் பண்ணிக்கணும். நம்ம நிறையா பிப்ளிக்கல் ஆப்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் மெசேஜஸ் இருக்குது. நம்ம எந்த பாத்தை செலக்ட் பண்ணுறோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியில் வர்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது நம்மளை சுற்றி நம்மளையும் ஃபுல்லாக ஒரு எக்யூப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மளால் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டிலில் கர்த்தருக்காக ஓட முடியும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கடவுளுடைய ப்ரெசன்ஸ். அந்த கடவுளுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, கர்த்தர் நம்மளை எந்த நோக்கத்தோடு ஒரு பெண்ணாக படைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு முடியும். ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது விமனோட லைஃப் ரொம்ப சேலஞ்சிங் தான், டைம் பெரிய கன்ஸ்ட்ரெயின் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்துக்குமே டைம் ஒதுக்குறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கடவுளுக்காகவும் அந்த டைமை ஒதுக்கி அவனுடைய பிரசனத்தை நம்ம அந்த டே அந்த நிழல் போல ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஆண்டு நம்மளோடு இருக்கிறார் அப்படின்றப்போ நமக்கு அது வந்து ஒரு பெரிய பலனாக இருக்கும் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.